என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மித்ரன் இயலின் நன்மைக்காக தான் அவளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறான் என்பதை அறியாது தன்னை வெறுத்து ஒதுக்குவதால் தான் அவன் தன்னிடம் இப்படி அரக்கத்தனமாக நடந்து கொள்கிறான் என்று நினைத்து இயலின் மனம் வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தது. மருத்துவமனையில் இருந்து இயலோடு வீட்டை அடைந்த சுமித்ரா அம்மாவை காத்து மாறன், இசை, மிதுன் அனைவரும் ஹாலிலேயே அமர்ந்திருந்தனர். மாலை சென்னை திரும்புவதாக கூறிய மிதுனும் ஹாலில் அமர்ந்திருப்பதை கண்ட சுமித்ரா அம்மா, என்னப்பா மிதுன், நீ இன்னும் கிளம்பலையா என்று கேட்டார். இல்லம்மா, நீங்க வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான். அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? மாறன் கேட்டான். மித்ரன் ரொம்ப அரக்கத்தனமா இயல்கிட்ட நடந்துகிட்டான். அதனால நம்ம மனசுக்கே கஷ்டமா போச்சு. ஆனா அது கூட அவளுக்கு நன்மையாதான் முடிஞ்சிருக்கு. என்ன அத்தை சொல்றீங்க? இசைதான் கேட்டாள். 5 மாசத்துக்கு மேல கண்ணுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்காம இயல் இருந்திருக்கா. அதனால அவளுடைய பார்வை ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. போட்டிருந்த லென்ஸோட பவர் கூட ரொம்ப குறைஞ்சு போச்சாம். அதனால இயலால எல்லாத்தையும் சரியா பார்க்க முடியாத நிலை கூட ஏற்பட்டிருக்கு. ஆனா இதை எதையும் இயல் நம்மகிட்டையும் சொல்லல, யார்கிட்டையும் சொல்லல, ஹாஸ்பிட்டலுக்கும் போல. இப்ப நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது நல்லதா போச்சு. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்ன, லென்ஸ் தான் 2 நாள் கழிச்சு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அவளால எப்படி லென்ஸ் இல்லாம இருக்க முடியும்? பழைய லென்ஸ 2 நாள் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த லென்ஸ தான் அவன் நொறுக்கிட்டானே. இனி அவளால 2 நாள் எப்படி லென்ஸ் இல்லாம இருக்க முடியும்? அதனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடனே லென்ஸ ரெடி பண்ணி நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட காசையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். காலையில லென்ஸ கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. ஆனா அது வரைக்கும் இயல் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருக்கும். அதனால என்ன மேம், ஒரு நைட்டு மட்டும் தானே. நைட்டு நான் என் ரூமுக்கு போகும்போது மட்டும் எனக்கு யாராவது உதவி பண்ணா போதும். காலையில தான் லென்ஸ் கிடைச்சிடுமே அவள் கூற, மாறனை பார்த்த சுமித்ரா அம்மா, மாறன், மித்ரனை இப்படி விடவே கூடாது. இப்ப வர வர அவனுடைய நடவடிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனை என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் கண்டிச்சு வை. இல்லங்க, அவர் ஏதோ ஏமையில இருக்கிற கோபத்துல இப்படி நடந்துக்கிறாரு. அவரு வீட்டுல வேற யாருக்கிட்டையும் அப்படி நடந்துக்கலையே. வேற வேலையாட்கள் கிட்டயும் அவர் இப்படி நடந்துக்கல. ஏன்னு தெரியல, என்ன அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுடுங்க. நான் இங்க ரொம்ப நாள் வேலையில இருக்க போறது இல்லையே. எதுக்கு தேவையில்லாம என்னால உங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை? எனக்கு இதே மாதிரி பாதுகாப்பான ஒரு இடம் கிடைச்சிருந்தா நான் யோசிச்சே இருக்க மாட்டேன். அவருக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே வேலையை விட்டு போயிருப்பேன். இதனால உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றத நான் விரும்பல மேம். இதை இதோட விட்டுடுங்க பிளீஸ். இல்லம்மா, அவனை அப்படியெல்லாம் சும்மா விடவே கூடாது. பிளீஸ் மேம், என்னால இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லியும் கேட்காம நீங்க இத பத்தி அவர்கிட்ட பேசதான் போறீங்கன்னா அது உங்க விருப்பம். ஆனா இந்த காரணத்தை சொல்லி நாளைக்கும் அவர் என்கிட்டதான் சண்டைக்கு வருவாரு. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அவர்கிட்ட இருந்து எனக்கு திட்டு வாங்கி கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம் மேம். அதுவும் சரிதான். நீ சொன்னதுக்காக அவனை சும்மா விடுறோம். அனைத்தும் மாடியில் நின்று பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த மித்ரன் திரும்பி தன் அறைக்கு வந்து விட்டான். அறைக்குள் ஒருவித தவிப்போடு குறுக்கும் நெடுக்கும் அவன் நடக்க ஆரம்பித்தான். இயலின் ஒவ்வொரு அசைவும் அவனை ஏதோ செய்கிறது. அவள் அவனை உருகி உருகி நேசிப்பது போல் அவனுக்கு தோன்றுகிறது. மார்பில் குத்தியிருந்த அந்த பச்சை, அது யாருடைய பெயர்? அது அவன் மனதை நெருடிக்கொண்டே இருக்கிறது. அவள் இப்போது லென்ஸ் இல்லாமல் அல்லவா இருக்கிறாள். காலை வரை அவள் இப்படிதான் இருக்க வேண்டும். அவளால் எதையும் சரியாக பார்க்க முடியாது. இது அவனுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு என்று தோன்றியது. ஆனாலும் அவள் மார்பில் அல்லவா பச்சை குத்தி இருக்கிறாள். அந்த பேரை எப்படி அவனால் பார்க்க முடியும்? யோசித்தவன், எப்படியும் அதை பார்த்து விடுவது, இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் இனி ஒருபோதும் இப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்காது என்று புரிந்து கொண்டான். இரவு உணவுக்கு பின் இயலோடு வேலைக்கார பெண்மணி ஒருவர் மாடிக்கு வந்து அவளை அறையில் விட்டு செல்ல அவளும் படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். ஏனென்று தெரியவில்லை, அவளுக்கு உறக்கம் வரவே இல்லை. அவள் மனம் வின் வின் என்று வலிக்கிறது. தன் மீது எந்த அளவு வெறுப்பு இருப்பதால் மித்ரன் இப்படி அரக்கத்தனமாக தன்னிடம் நடந்து கொள்கிறான். நான் அப்படி என்ன துரோகம் செஞ்சேன்? யோசித்து யோசித்து அவள் தலை குழம்புகிறதே தவிர விடை மட்டும் கிடைத்த பாடில்லை. இரவு 12 மணி ஆகியும்
அவள் விழிகளை உறக்கம் தழுவ மறுத்தது. விழி மூடியாவது படுத்துக் கொள்ளலாம் என்று விழிகளை மூடிக்கொண்டாள். 12:10 ஆன போது மெதுவாக அவள் அறைக்கு வந்த மித்ரன் வெறுமனே சாத்தப்பட்டிருந்த அவள் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். பளிச்சென்று அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கண் தெரியாததால் அவள் விளக்கை கூட அணைக்கவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. சத்தம் இல்லாமல் பூனை போல் அடியெடுத்து வந்தவன் அவள் அருகில் வந்து நின்றான். விழிகளை மட்டும்தான் அவள் மூடியிருக்கிறாள், இன்னும் உறங்கவில்லை என்று அசையும் அவளது கை கால்களும் உடலும் அவனுக்கு உணர்த்தியது. விழி மூடி படுத்திருப்பவளை விழி மூட மறந்து பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன். இவளா எனக்கு துரோகம் செஞ்சா? அவனால் அவனையே நம்ப முடியவில்லை. அவள் அங்கும் இங்கும் அசைந்து உருண்டு புரண்டு படுக்கும் போது அவன் விழிகள் அவள் மார்பில் குத்தப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்களை தேடி அலைப்பாய்ந்தது. ஆனால் ஐ லவ் யூ என்ற அந்த எழுத்துக்களை தவிர வேறு எந்த எழுத்தும் அவன் கண்ணில் சிக்கிய பாடில்லை. திரும்பி சென்று விடலாம் என்று கூட நினைத்தான். இனி தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை என்பதால் தனக்கான தருணத்தை பொறுமையாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் மித்ரன். சிறிது நேரத்தில் அவன் எதிர்பார்த்த அந்த தருணமும் வந்துவிட்டது. படுக்கையில் இருந்து எழுந்தவள் காற்றில் கையால் துழாவியபடியே குளியல் அறையை நோக்கி சென்றாள். அவனும் சத்தம் இல்லாமல் அவள் பின்னால் வர குளியல் அறைக்குள் அவள் நுழைய, அவள் பின்னால் அவனும் குளியல் அறைக்குள் நுழைந்து அவள் திரும்பும் போது அவள் பின்னால் வந்து நின்று கொண்டான். குளியல் அறை கதவை சாத்தி தாழிட்டவள் சுவரை பிடித்தபடியே மெதுவாக நடந்து வர அவள் கை தெரியாமல் ஷவரை திறந்து விட்டது. தண்ணீர் லேசாக பூ போல் கீழே விழ கை நீட்டி ஷவரின் தலையை நகர்த்தி அவள் மீது தண்ணீர் விழும்படி செய்தான் மித்ரன். ஐயோ என்று கூறியவள் வேகமாக ஷவரை அணைக்க முயன்றாள். அதை அணைப்பதற்குள் அவள் நன்றாக நனைந்து விட்டாள். ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சு, இப்ப என்ன பண்றது? முணுமுணுத்தவள் மீண்டும் காற்றில் கையை துழாவ விட்டபடி நடக்க அவளது அவசரத்தை புரிந்து கொண்டவன் சத்தமில்லாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து விட்டான். அவளும் தன் தேவையை முடித்துக் கொண்டு கதவின் அருகில் வந்து கதவை திறக்க முயன்றாள். ஆனால் தாழ் திறந்திருப்பதை கண்டவள், அட, தாழ கூட நான் சரியா போடலையா? தனக்குத்தானே கூறியபடியே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். இதற்கிடையில் மித்ரன் அவள் கண்ணில் சிக்காமல் அவளது படுக்கையின் பின்னால் மறைந்து நின்று விட்டான். நனைந்த உடைகளை மாற்ற வேண்டும் அல்லவா? உதவிக்கு இந்நேரம் யாரை அழைப்பது? அனைவரும் உறங்கி இருப்பார்கள். மெதுவாக நடந்து அறை வாசலுக்கு வந்தவள் கதவை நன்றாக சாத்தி தாழிட்டாள். அதன் பிறகு கையால் துழாவி வந்தவள் பீரோவை திறந்து ஏதோ ஒரு உடையை எடுத்துக் கொண்டாள். அறையில் ஒருவரும் இல்லை என்று நினைத்து சுடிதார் டோப்பை கழற்றி கீழே போட்டாள். அவள் டோப்பை மேலே உயர்த்தும் போதே அவள் ஷிம்மி அணிந்திருப்பதை அவன் கண்டான். தான் எதிர்பார்த்த அளவு மோசமான ஒரு கோலத்தில் அவளை பார்க்க நேராது என்ற நிம்மதியோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளுக்கு தெரியாமல் அவள் முன்னால் வந்து அவளது ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே சென்று விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மெதுவாக அவளை நெருங்கினான். ஆனால் சிறிது நேரமாக ஏதோ ஒரு பெர்ஃபியூம் வாசனை அறைக்குள் வீசுவது போல் அவள் உணர்கிறாள். அதை அவள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றாலும் இப்போது உடை மாற்றுவதால் அவள் மனதில் ஒரு பயம். அறைக்குள் வேறு யாராவது வந்து விட்டார்களா என்ன? சட்டென்று அவள் திரும்பி பார்க்க மங்கலாக நிழல் போல் மித்ரன் அவளுக்கு தெரிந்தான். பயந்து போனவள் யாரது என்று கேட்டபடியே சட்டென்று குனிந்து கையால் துழாவி கழற்றி போட்ட டோப்பை எடுத்து உடலில் போர்த்தி கொண்டாள். ஆனால் இதற்கிடையில் அவள் மார்பில் பச்சை குத்தி இருந்த அந்த பெயரை மித்ரன் வாசித்து விட்டான். மித்ரன். அவனால் நம்ப முடியவில்லை. அவள் குனிந்து நிமிர்வதற்குள் சட்டென்று அவன் படுக்கையின் பின்னால் சென்று மறைந்து விட்டான். இப்போது எந்த நிழலும் அவள் கண்ணில் சிக்கவில்லை. ஆனால் யாரோ அறைக்குள் இருக்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்றுகிறது. யாரது? யாரது ரூமுக்குள்ள? அவள் சத்தமாக கேட்டாள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. கையை துழாவி அவள் அறை முழுவதும் ஒரு சுற்று சுற்றி வந்து விட்டாள். ஒருவரும் அவள் கண்ணுக்கும் கைக்கும் தென்படவில்லை. அந்த பெர்ஃபியூம் வாசனை அது யாருடையது என்று கண்டுபிடிக்க விழிகளை மூடி அந்த வாசனையை நன்றாக நுகர்ந்தாள். அது அவளது அண்ணனும் மித்ரனும் பயன்படுத்தும் பெர்ஃபியூம். அப்படி என்றால் அறைக்குள் இருப்பது மித்ரனா? மித்ரன் என்று அவள் அழைக்க அவள் தன்னை பார்த்து விட்டாளோ என்ற சந்தேகம் அவனுக்கு. மெதுவாக படுக்கையின் பின்னால் இருந்து எட்டி பார்த்தான். ஆனால் அவள் விழிகள் எங்கோ இருக்கிறது. ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் தன் பெயரை அழைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றான்.
மித்ரன், நீங்க தான் ரூம்குள்ள இருக்கீங்களா? அவள் 2-3 முறை அப்படி கேட்டாள். அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அறைக்குள் யாரும் இல்லை, தனக்குதான் ஏதோ தோன்றுகிறது என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாலும் உடை மாற்ற அவளுக்கு பயமாக தான் இருக்கிறது. அந்த நனைந்த உடைகளோடு வந்து படுக்கையில் படுத்துக் கொண்டவள் போர்வையை எடுத்து கழுத்து வரை போர்த்தி கொண்டாள். ஆனால் அவளால் உறங்க முடியவில்லை. விழிகளை அங்கும் இங்கும் ஓடவிட்டு யாராவது அல்லது ஏதாவது உருவம் தன் கண்ணுக்கு தென்படுகிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தாள். வெகு நேரமாகியும் தனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று கண்டவள் தனக்குதான் ஏதோ தோன்றி இருக்கிறது என்று நினைத்து விழிகளை மூடிக்கொண்டாள். இடையிடையே அவள் உறங்கிவிட்டாளா என்று எட்டி பார்த்து கொண்டிருந்த மித்ரன் இப்போது அவள் விழி மூடி படுத்திருப்பதை கண்டதும் மெல்ல படுக்கையின் பின்னால் இருந்து வெளிப்பட்டான். அவள் அருகில் வந்தவன் இமைக்காமல் அவளையே சிறிது நேரம் பார்த்தான். அவனால் எதையும் நம்ப முடியவில்லை. அன்று அவன் கண்டதை நம்புவதா, இன்று அவள் மார்பில் அவன் பேரை பச்சை குத்தி இருப்பதை நம்புவதா? இதயத்துல ஏன் பேரை பச்சை குத்திட்டு உன்னால எப்படி இன்னொருத்த கூட இருக்க முடிஞ்சது? இதை நம்புறதா அதை நம்புறதா எனக்கே தெரியல. தனக்குள் கூறிக்கொண்டான். விழி மூடி படுத்திருந்தாலும் நன்றாக உறங்காத இயலின் நாசியை மீண்டும் வாசனை தழுவ அது மிகவும் அருகில் இருந்து வருகிறது என்று உணர்ந்தவள் மித்ரனாக தான் இருக்க வேண்டும் என்று நம்பினாள். ஏதோ கோபத்தில் தன்னிடம் அரக்கத்தனமாக நடந்து கொண்டாலும் இப்போது மனம் வருந்தி தன்னை பார்க்க வந்திருப்பான் என்று நினைத்தவள் விழிகளை திறந்து பார்த்தாள். ஆனால் அருகில் ஒருவரும் இருக்கவில்லை. எந்த நிழலும் அவள் கண்ணில் சிக்கவும் இல்லை. மித்தன் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றிருந்தான். வந்து படுக்கையில் வீழ்ந்தவனுக்கு குழப்பத்திற்கு மேல் குழப்பம். ஆனால் ஏதோ ஒரு இதமான தென்றல் அவன் மனதை வருடுவது போல் அவனுக்கு தோன்றியது. மெல்ல அவன் விழிகளை மூடிக்கொண்டான். சட்டென்று உறங்கியும் போனான். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.